செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான தகவல்ப்பா. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் ஓகேங்களா, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. நாளைக்கு எக்ஸாம் ரிசல்ட் ஓகேங்களா, நாளைக்கு காலையிலேருந்து பரபரப்பாகிடுவீங்க. இன்றைக்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வரமாட்டேங்குது ப்ரோ, நாளைக்கே நாங்கள் எனக்கு மிகுந்த ஒரு பயமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. எதையை கண்டு கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும் ஓகேங்களா. ஏன்னா என்னதான் நிறைய பேர் எக்ஸாமினேஷனை சிறப்பாக எழுதினாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சரியாக எழுதலை, அதுதான் உண்மை ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா முடிக்கலை. ஒரு சில சப்ஜெக்டில் ஒரு சில செல்லக்குட்டீஸ் பார்த்தீங்கன்னா பேஜஸ் கம்மியாகவோ கொஷின்ஸை கம்மியாகவோ கொஷின் மார்க் போடாமலோ நிறைய பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற போல் தான் மார்க் ஆசிரியர் பெருமக்கள் போட்டிருப்பாங்க. காலியான பேப்பரில் கண்டிப்பாக மார்க் யாருமே போட மாட்டாங்க. நீங்களே திருத்தினா கூட மார்க் போட மாட்டீங்க ஓகேங்களா. ஏன்னா அது உங்களுக்கு தான் சிக்கல். அந்த டீச்சர் கேட்பாங்க எப்படி மார்க் போட்டிங்க எப்படின்னு அவங்களுக்கு வேலைக்கு சிக்கலாக இருந்தனால கண்டிப்பாக போட மாட்டாங்க. நீங்கள் பேஜஸ் நல்லா எழுதிருந்தீங்கன்னா தான் மார்க் பெட்டராகவே வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் பாஸ் ஆகணும், எனக்கு மார்க்லாம் தேவையில்லை, பாஸ் ஆனால் போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட நீங்கள் அந்த 25-35 மார்க் எடுக்கிற அளவுக்கு பேஜஸ் எழுதிருக்கணும். அந்த பேஜஸில் நீங்கள் கொஷினை கரெக்டாக எழுதியிருந்தாலும் சரி, இல்லை ஓன் ரைட் பண்ணியிருந்தாலும் சரி, கொஷினை நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் ஓகேங்களா நல்லா அழகாக பார்த்தாலே மார்க் போடுற அளவுக்கு நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும், பாஸ்ன்னு ஒன்று இருந்தால் ஃபெயிலுன்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அதை தான் சொல்கிறேன். ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. என்ன தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ் பண்ணாலும் ஃபெயிலியர்ஸ்ன்றவங்க ஒருத்தராச்சும் இருப்பாங்க ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வரல எக்ஸாமினேஷனுக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் வர முடியாத சூழ்நிலையும் எழுதின செல்லக்குட்டீஸ் இருக்காங்க. அதாவது அது எப்படி சொல்கிறதுனா, அவங்க அப்பாவோ அம்மாவோ பார்த்திங்கன்னா தவறிட்டிருப்பாங்க. அப்பயும் அதையும் தாண்டியும் கூட எக்ஸாமினேஷன் எழுதிருந்த செல்லக்குட்டீஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. என்ன தான் கல்வின்றது முக்கியம் இருந்தாலும் கூட அதையும் பார்த்திங்கன்னா பொருட்படுத்தாமல் அலட்சியமாக விடாமல் எழுதியிருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் இருந்திருக்காங்க ஓகேங்களா. அது எல்லா வருஷமும் நடக்கிறது தான் ஓகேங்களா. நம்ம இந்த வருடம் மட்டும் தப்பு சொல்ல முடியாது. ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மற்றபடிக்கு எழுதாத இருக்கிறவங்க, எழுதாமல் எக்ஸாமை பார்த்திங்கன்னா தூங்கிட்டோ இல்லை அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு விட்டு வந்தவங்களும் ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்காங்க. அதிகமாக இருக்காங்களா அப்படின்றத பர்சன்டேஜ் அளவில் அக்யூரேட்டாக சொல்லணும். நாளைக்கு 9:30 மேலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸு அப்படின்றத நான் ஒரு வீடியோவே சொல்கிறேன். ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையும் நீங்கள் உறுதியாக இருக்கணும், பயமே இருக்கக்கூடாது. இப்போ நான் இது எதுக்கு சொன்னால், ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஆப்சென்ட் ஆனவங்க தான், மற்றபடிக்கு யாரும் இல்லை. ஸோ அதை நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகேங்களா. கண்டிப்பாக சப்போஸ் நீங்கள் ஃபெயிலே ஆகிட்டாலும் கூட நெக்ஸ்ட்டு ஜூன் மாதம் எக்ஸாம் இருக்குப்பா. ஜஸ்ட் ஒரு வாரத்தில் எக்ஸாம் முடிஞ்சிடும். நீங்கள் அப்படியே எல்லா சப்ஜெக்ட்லையும் எழுத தேவையில்லை. எந்த சப்ஜெக்ட் ஃபெயிலோ அந்த சப்ஜெக்ட் எழுதிட்டு அண்ட் ஜூன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும். அப்படியே நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போகலாம். ஸோ ஃபெயில் ஆகிட்டுமேன்னு தவிர அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, உறவினர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு தவறான நோக்கத்திற்கும் முடிவுகளுக்கும் மாணவ செல்வங்கள் போக வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஐடியாக்கள் கண்டிப்பாக வரும். யோசிப்பீங்க நீங்களே, என்னடா அது நம்ம அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு. அதனால் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி சொல்கிறது, ஃப்யூச்சர் இன்னும் எவ்வளவோ இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகேங்களா. ஒரு ஃபஸ்ட்டு லெவலில் தான் நம்ம தாண்டுறோம். அதனால் செல்லக்குட்டீஸ் யாரும் பயப்பட வேண்டாம், தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு பக்கம் பயத்தில் இருந்தாலும் அந்த பயத்தை கட்டிப்பட்டுட்டு உங்களுடைய நம்பிக்கையை உயர்த்துங்க. நம்பிக்கை ஒன்று தான் நம்மளை இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரும் ஒரு இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். ஸோ அதனால் நம்பிக்கையை மட்டும் வைங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.